ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் அஷ்டம சனியின் ஆட்டம் முடிந்தது. இனி நல்ல நேரம் பிறந்துவிட்டது. யாருக்கு? மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தாங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி தரக்கூடிய பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான்க. அதனால தான் எண்ணம், எழுத்து, சொல், செயல் எப்பவுமே ஒரே நேர்கோட்டில் நேரான சீரான ஒரு பார்வையில் சிந்தனையில் தான் உங்களுக்கு வேலை செய்யும். நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்காம பின்வாங்காதவங்க. முயற்சி அது வெற்றி வரை உங்களை அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்து வந்த காலத்தில் இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாருங்க. உங்களை அல்லல் படுத்தி கொண்டு இருந்தார். கஷ்டங்களை கொடுத்தார். தொட்ட காரியம் தோல்வியடைந்தது. தொடங்கும் முன்னே அதுக்கு தடைகளையும் கொடுத்தார் சனி பகவான். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில், அதாவது மகர ராசியில் இது நாள் வரை இருந்து வந்தாருங்க இந்த சனி பகவான். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறிவிட்டார் சனி பகவான். வாக்கியப்படி நடந்த இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மீண்டும் வாழ்க்கையை கொடுக்க போகிறது. அஷ்டம சனி முடிந்து விட்டது. அதனால் இனிமேல் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். வழக்குகள், திடீர் விபத்துகள், திடீர் கண்டங்கள் இவையெல்லாம் இனிமே இல்லைங்க. கவலையே வேண்டாம். உங்களுடைய ஆயுளும் காப்பாற்றப்பட்டது. மரண படுக்கையில் இருந்தவங்க கூட எழுந்து நிற்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. வாழ்க்கை துணை இவங்க கூட எப்பேற்பட்ட சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தாலும், ஒரு வழக்கு பிரச்சனையே இருந்தாலும் அது சரியாயிடும். 9ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சொத்து பாக்கியம் என்ற 3 பாக்கியத்தை தரப்போகிறார். அப்படி 9ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் பதவிகளையும் கொடுக்கிறார். அதனால் கடமைகள் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். அதனால் இனிமேல் நீங்கள் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஓடி உழைக்கும் தருணமாக இது இருக்கும். எதிர்பார்த்த உயர்ந்த ஒரு இடம் உங்களுக்கு கிடைத்திடும். கௌரவம், பேர், புகழ் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் வம்சம் தழைக்குங்க. வாரிசு கிடைத்துவிடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த சனி பகவானுடைய பார்வை பலன்கள். சனி பகவானுக்கு 3, 7, 10 என்ற பார்வை பலன்கள் உண்டுங்க. பொதுவாக இந்த சனி பகவான் பார்க்கும் இடம் பாழ். அதாவது தனது பார்வையின் பலனாக அந்த வீட்டை நசுக்குவார், அழைப்பார், முடக்குவார், தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்னு சொல்லலாம்ங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய மிதுன ராசிக்கு 11ஆம் வீடான மேஷ ராசியை பார்க்குறாருங்க. அப்போ மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இடர்பாடுகள் எல்லாமே நீங்கி போயிடுங்க. அதே போல் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியை பார்க்குறாரு. இதன் ரீதியாக தேவையில்லாத அலைச்சல், இடமாற்றம், சகோதர சகோதரி வழியில் பிரச்சனைகள் மற்றும் உங்களை விட வயதில் மூத்தவங்களால் ஏற்பட்ட இடர்பாடுகள், பிரச்சனைகள் இவை தீர்ந்து போகுங்க. இனி சுத்தமாக அது இருக்காது. அது மாதிரி இந்த அரசு மூலமாகவோ அல்லது அரசு வேலை பார்க்குறவங்க மூலமாகவோ அல்லது அரசியல்வாதிகள் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்கி போயிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா சனி பகவானது 10ஆம் பார்வை அது விருச்சக ராசியின் மீது பதியுது. உங்களுக்கு 6ஆம் வீடு தான் இந்த விருச்சக ராசி. அப்போ சத்ருஸ்தானம்ங்க. அப்போ எதிரி, கடன், நோயை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் நிச்சயம் உங்களுக்கு எதிரி, கடன், நோய் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும், அழியும். இது நிச்சயமாக நடக்குங்க. அதுக்குரிய யோக பலன்கள், பாக்கியங்கள் பிறக்க போகுது. ஆக மொத்தம் பாக்கிய சனி
மேலும் நன்மைகளை தரப்போறாரு. சனி பகவானுடைய வழிபாடு மற்றும் கால பைரவருடைய வழிபாடு இவற்றை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து போயிடுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஊனமுற்றோருக்கு ஆதரவற்றோருக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில் பிறக்குங்க. நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி தரக்கூடிய பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். நன்றி.